ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம டீமாக வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ அதான் நம்ம யூடியூப்ல பார்த்த இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் பாருங்கள். அதுக்கும் இது வேறு ஸ்டோரி தான். நீங்கள் எல்லாமே பார்த்து சூப்பர். வழக்கம் போல் காமெடி எல்லாமே பக்காவாக இருக்குது. சித்தானா இருக்கட்டும், அர்ஷத் கானா இருக்கட்டும். ஸோ எல்லாமே சூப்பராக காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. உண்மையிலே எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா மனுஷன் வந்து சார் உங்களுக்கு சொன்னா புரியாது சார், இந்த மீடியாக்கெல்லாம் சொன்னா புரியாது சார், அவன் வேற மாதிரி பண்ணிருக்கா சார். சார் உங்களுக்குலாம் அந்த படத்தை பத்தி பார்த்தாதான் சார் தெரியும். அவ்வளவு ஹைப்பா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் படம். விஜய் சித்து அண்ட் ஹர்ஷதோட காம்போ நம்ம பார்த்தோம். இந்த படத்துல அவங்க காம்போ எப்படி? அவங்க காம்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. திடீர்னு அந்த குட்டி டேரனும் விஜய் சித்துவும் பார்க்கும்போது தலைவா நீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே பேச்சு பாய் செம்மையா இருக்கும். ஒரு வந்து காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கு, அருமையா. ஒரு சாங் ஆகட்டும் சரி, ஒரு ஃபைட் ஆகட்டும் சரி. அண்ட் முக்கியமா நீங்க வந்து பிரதீப், லவ் டுடே பிரதீப்பை நீங்க டிஃப்ரெண்டான ஒரு பிரதீப் பார்ப்பீங்க. என்ன சொல்லுங்க, இதுதான் பேசியிருக்கோம். அந்த ஒரு மீட்டர் கூட அதை தெரிஞ்சிருக்கும். ஒரு காமிக்கலான ஒரு நல்ல ஒரு மூவி, ரொம்ப அருமையான ஒரு மூவி. அண்ட் முக்கியமா லாஜிக்கலா எனக்கு லாஜிக்கலா சொல்ல எனக்கு ரொம்ப இடிக்குது. லாஜிக்கலா அது எப்படி எல்லாமே உண்மையா சொல்ல முடியும்? மனுஷன் அவனுக்கும் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும்ல. உண்மையா சொல்ல முடியாதுன்னா நான் என்ன கேட்டா நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஏன்னா லைஃப் அப்படின்னு கேட்டா அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, லாஜிக்கலா இடிக்குது, பட் ஓகே, இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாகா இருக்கு இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். எனக்கு ஒரு 2 மணி நேரம் கவலையெல்லாம் மறந்து ஜாலியா வந்து ஒரு லிட்டில் ரிட்டர்ன் ஆஃப் டிராகன்ஸ் பார்த்துட்டு போலாம். சினிமாட்டோகிராஃபில ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க? சினிமாட்டோகிராஃபி நல்ல கேள்வி. ஐ அப்ரிஷியேட் கேள்வி, நல்லா இருக்கு. எஸ், கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆங்கிள்ஸ்மே கொஞ்சம் டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. ஒரு எல்லா படத்துலயும் காமிக்க போது கொஞ்சம் டிஃபரன்ஸா யோசிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அது முக்கிய மியூசிக் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் கூட நல்லா இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் எஸ். ஐயோ, அந்த பிரதீப் சார் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு நான் வந்து ஐ எம் டைரக்டர், எனக்குலாம் யாரும் பொண்ணு தர இப்போ இன்னும் காட்சி தர மாட்டாங்கன்னு. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த படத்துல 3 பொண்ணுங்க, அதுவும் லட்டான பொண்ணுங்க, அவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு செம்ம பேரா வந்திருக்கும். இல்ல லாஸ்டா ஒருத்தவங்க வருவாங்க, நீங்க பாருங்க. உங்க ஹீரோயினே வருவாங்க, அது இன்னும் கொஞ்சம் மாசா கேட்டு. படம் வந்து ட்ரைலர் பார்த்தோன்னே இது மொக்க பண்ணிட்டானுங்க. சரி ஓகே, நீக்கு பாத்தீங்கன்னா தனுஷோட டைரக்ஷன் ஓரளவு தெரியும் என்ன பண்ணுவாப்லன்னு சொல்லிட்டு சரி இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தா படம் வந்து கலரே மாறிச்சு. ஆப்போசிட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே கலரே மாறிச்சு. ஏடா பரவாயில்லையே, நல்ல படத்தை தான் வந்திருக்குமான்னு சொல்லும் போது ஒரு இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல்லாம் நீங்க ட்விஸ்டோ டான்ஸ் பயங்கரமான ஒரு வைப்ஸ் எல்லாம் இன்டர்வல் முடியல. ஒரு ஆர்டினரியான ஒரு இன்டர்வல் தான். பரவாயில்ல, படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள்ரா, நம்ம வந்து மோசம் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணது மோட்டிவேஷன் டைலாக் ஓரியன்டா எல்லாமே திரிக்குது. பிரதீப் வந்து வாழ்ந்திருக்காப்ல. ஒரு 2K கிட்ஸ் பயசல், அதாவது லவ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் என்னவெல்லாம் பிரச்சனை, ஒரு லவ் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத ஒரு ஃபன் மூமெண்ட்ல எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன்ல எப்படி பண்ணுவா, பசங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அரியர் வச்சா என்ன பிரச்சனை, ஆல் பாஸ் எடுத்து ஆல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் அப்படியே ஒன் லைன்ல அப்படியே அங்கங்க மிக்ஸ் பண்ணி சூப்பரா சொல்லியிருக்காப்ல. அனுப்பமா வேற லெவல் படம். அப்பா அந்த பொண்ணு ஒரு ஃப்ரேம்லையும் அவ்வளோ அழகு, அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ ஆக்டிங்லையும் சரி எல்லாமே பிரிச்சு முடிஞ்சிச்சு. அதை தாண்டி பார்த்தோன்னா இன்னொரு பொண்ணு போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுமே நல்ல வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜுவா யாவப்படுத்த மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு கேமியோ, எல்லாமே அழகு தேவதைகளை போட்டு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவைமோ அது பூரா இருக்காங்க. இது வந்து இளைஞர்களுக்கு வந்து மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லணும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நீங்க எல்லாருமே டான் 2 அப்படின்னீங்க, அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லா அந்த அவர் சொன்னார் அஸ்வத் மாரிமுத்து 10% வரல, அது ஃபுல்லா ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருச்சு. மிச்சம் எல்லாமே ஃபுல்லா ஒரு சம கதை. எல்லாம் பார்க்கலாம். அப்பா சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் சூப்பரா இருக்கு. டான் 2 கிடையாது, அது சித்து விளாக்ஸ் நல்லா பண்ணாங்க. சும்மா அது ஃபன் ஃப்ரெண்ட்ஸோட பண்றது தான். அதெல்லாம் அதெல்லாம் ஃபாரின் ஃபுல்லா ஒரு சாங் தான் அது. ஆமா, அது இதுக்கு மேலே ரிவீல் பண்ண வேணாம், நீங்க பாத்துக்கோங்க படம். சர்ப்ரைஸ் நீங்க பாருங்க, அதான் சர்ப்ரைஸ். டிராகன் படம் வந்து நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து எந்த ஒரு பாயிண்ட்லையுமே வந்து பிரேக் பண்ணலை. கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அதுல இந்த காலேஜ் டைம்ல கொஞ்சம் சுட்டித்தனமாலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு கனெக்டா இருக்கும். அண்ட் ரியாலிட்டி என்னன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அந்த டானோட அந்த ஒரு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. டான் படத்துல கிளைமேக்ஸ்ல எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு இம்பாக்ட் இருக்கு. ரேட்டிங்கும் பயங்கரமா தரான். நான் 9.5 கொடுப்பேன் 10க்கு இந்த படத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு.
விஜய் சித்து vlogs அவங்களோட அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து படத்துக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு 0.5 கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் நம்ம வந்து 10 கொடுக்க முடியாது, 10க்கு 10 கொடுக்க முடியாது. ஸோ அந்த இதுல கம்மி பண்ணதான். மற்றபடி ஒரு பக்கா ஷோ, பக்காவா என்டர்டெயின் பண்ணிச்சு. கடைசி நிமிஷம் வரையும் சீட்ல உட்கார வைக்கிற ஒரு சீன் வந்து இருந்தது. ஜிவிஎம்மா இருக்கட்டும், மிஷ்கின் சாரா இருக்கட்டும், அவங்களுக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு தரமான படம். அது வந்து நான் இப்ப சொல்ல வேணாம். கிளைமேக்ஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்கு. பட் சிம்புன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சிம்பு இந்த படத்துல இல்ல, அவரோட பாட்டு மட்டும் தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, கிளைமேக்ஸ் அப்படியே நொறுங்கி போற மாதிரி இருக்கும். நயன்தாரால இல்ல, அதான் கிளைமேக்ஸ் நொறுங்கி போற மாதிரி வச்சுட்டு லைட்லாம் போட்டுருவாங்க. திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கேமியோ ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நொறுங்கின எல்லா பீஸையும் ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவா, ஒரு மோட்டிவேஷனா, ஒரு கிக்கா இருக்கும். ஸோ பார்க்கலாம், டெஃபினட்டா பாருங்க. காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்றாதீங்க. அப்புறம் நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, பாருங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. எப்படி சொல்றது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ் ஆக்ட் பண்ணாங்க, எல்லாருக்குமே ஈக்குவலா கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. டேரக்டர் வந்து மாஸ் பண்ணிட்டாப்ல. ஓமை கடவுளை விட பெஸ்டா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே ட்விஸ்டா தான் இருந்துச்சு. எல்லா எப்படி சொல்றது, இதுக்கு அடுத்து இதான் எதிர்பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு ஒருத்து. ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நான் சொன்னா அது ஆனா படம் பாக்குற வைப்பே போயிடும். நிறைய எல்லாருக்குமே ஈக்குவல் ஆக்ட் தான். எதுக்கும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அவர் ஒருத்தர் ஹைப் ஹீரோனா பெருசு அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதுல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இல்ல டான் 2 மாதிரிலாம் இல்ல ப்ரோ. எல்லாமே பக்காவா தான் ப்ரோ இருக்கு. அது நம்ம அப்படி எடுத்துக்கிறது தான் ப்ரோ இருக்கு. புரியல, அப்படிலாம் இல்ல ப்ரோ. இது வந்து என்ன கான்செப்ட்னா, ஒருத்தர் அச்சு விட்டு மேல வராம சுயமா வரணும், அவ்வளவுதான். எல்லாருமே செம்மையா பண்ணாங்க ப்ரோ. எல்லாருமே ஃபன்னா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.